உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகன், எங்க போன? உள்ள வா. மோகன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று கேட்டேன். அந்த அந்த அடையாளத்தை நீ கொண்டு வந்தியா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். கேளுங்க மோகனையா, என்ன வேணும்? உன் கழுத்துல இருக்கிற தாலி. சொல்லு மோகன். இந்தா. மோகன், தேங்க்யூ மோகன். மோகன், தேங்க்யூ. இத நான் உங்களுக்கு போட்டு விட போறேமா. என்னோட பேருள்ள லாக்கெட். ஏன்னா அம்மா எல்லாரை விட அதிகமா என்னதான் லவ் பண்றாங்க. இதுதான் இனிமே எங்க அம்மா இதயத்து கிட்ட இருக்கணும். இது என்னோட அம்மா இதயத்து கிட்ட இருக்கும் போது எத்தனை வருஷம் நான் என் அம்மாவோட இல்லாம அவங்கள மிஸ் பண்ணேனோ அதெல்லாம் கவர் அப் ஆயிடும் நான் நினைச்சுப்பேன். நான் உங்க கூட இன்னும் அதிகமா க்ளோஸா ஃபீல் பண்ணுவேமா. ஆனா அது குஷி. குஷி, வாங்கம்மா, உட்காருங்க. இந்த லாக்கெட் நான் குஷிக்கு குஷியோட பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்தது. குஷி, இன்னைக்கு நீ உன்னோட ராமாவோட சந்தோஷத்துக்காக உன் பரிசையே தியாகம் பண்ணிட்ட. நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்? இன்னைக்கு நீ எனக்காக செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய காரியம். இன்னைக்கு உனக்கு நானும்
உன்னோட அப்பாவும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னைக்கு நீ இந்த வேஷக்காரியோட கழுத்துல உன்னோட அப்பா தாலி கட்டாம காப்பாத்திட்ட. எவ்வளவு நாளைக்குதான் அவ அம்மா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கூட அவ உன் மேலேயே பாசத்தை காட்டிட்டு இருப்பா? யோசி. பெத்த அம்மா மாற்றான் தாயின்ற விஷயத்தெல்லாம் உங்க 2 பேரால மட்டும் தான் பேச முடியும். நான் என்னோட வாழ்க்கையில எப்பவுமே இவ்ளோ கேவலமா யோசிக்க கத்துக்கவே இல்லை. என்னோட குழந்தைக்கும் நான் அதெல்லாம் கத்து கொடுக்கவே இல்லை. குஷி அந்த வேஷக்காரி கிட்ட போயிடுவான்னு தானே நீங்க 2 பேரும் சொல்றீங்க. நான் அவளோட வலையில என்னைக்குமே என் குஷியை விழ விட மாட்டேன். அட கடவுளே, அட எப்படி நீ அவளை தடுக்க போற? இந்த பகவத்கீதையில இருக்க ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து தடுப்பியா? 2 அடி சூனியக்காரி. ஒரு விஷயத்த நீ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துளசி மோகனோட பொண்டாட்டி, இந்த குஷிய பெத்தெடுத்த அம்மா. அவங்க 2 பேர் மேலயும் முதல் உரிமை துளசிக்கு மட்டும்தான் இருக்கு. அவ துளசியும் கிடையாது, குஷியோட அம்மாவும் கிடையாது. போதும் போதும், நிறுத்து. ரொம்ப பேசாத. இப்படி சத்தம் போட்டு கத்துறதுனால நீ எதையும் சாதிக்க போறதில்ல. கத்தி கத்தி தொண்டை வலிதான் மிச்சமாகும். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது ராதா. நடக்கிறது எதையும் உன்னால மாத்தவும் முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. வந்திருக்கிறவ துளசிதான் அப்படின்னு மோகன் நல்லாவே நம்பிட்டான். நாள் முழுக்க இப்ப அவ கூடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ மேல இருக்கிற காதல்ல உன் கழுத்துல இருக்கிற தாலியே வாங்கிட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.